தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் என்ன நடக்கும்? கட் அவுட்டு, பாலாபிஷேகம், பட்டாசுன்னு அடி புள்ளியாக இருக்கும் இல்லையா? ஆனால் குமரி மாவட்டத்தில் கடற்கரை கிராமத்தில் ஒரு தடவை வந்து பாருங்கள். அதுவும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்கிற நேரத்தில் வந்து பாருங்கள். இங்கே ஹீரோ யாருன்னு கேட்டால் ஒரு நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ கிடையாது, ஒரு கால்பந்து தான். ஆரோக்கியபுரத்துலேருந்து நீரோடி வர்ற குறிப்பாக குளச்சல், வாணிகுடி, தூத்தூர், பூத்துறை, சின்னதுறை, வல்லவிலன்னு சொல்லி எல்லா மீனவ கிராமங்களையுமே இங்கே தான் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்கிறது மாதிரி கொடியும் தோரணமும் கட் அவுட் வச்சு கொண்டாட்டமாக இருக்கும். இந்த கிராமங்களில் இதே துடிப்பு கடல் மட்டும் கிடையாது, கால்பந்து தான். சர்ச்சு, குடும்பம், கால்பந்து, கடல்னு சொல்லி இந்த நாளை சுற்றி தான் இங்குடைய வாழ்க்கையை நகர்ந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு கால்பந்து மைதானம் இருக்கும். ஒவ்வொரு ஈவினிங் ஒரு போட்டி, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கால்பந்து கதை. குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவருமே ஒரே இடத்துல இணைக்கிற ஒரு மைய புள்ளியாக கால்பந்து இருக்குது. இது விளையாட்டு மட்டும் அல்ல, போதைப் பொருளிலிருந்து இளைஞர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக வந்து இங்கே வழங்கிட்டு இருக்கு. அதனால தான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான், வேலைக்காக எங்கே போனாலும் சரி தான், இந்த ஊரில் உள்ள இளைஞர்கள் வந்து ஊருக்கு திரும்பின உடனே தேடுறது வீட்டை கிடையாது, அங்கே உள்ள கால்பந்து மைதானத்தை தான். எதுக்கு தெரியுமா? அங்கே அவங்க விளையாடுறது கால்பந்தை மட்டும் அல்ல, நட்பையும் ஒற்றுமையும் வாழ்க்கையையும். தூத்தூர் மாதிரியான கிராமங்கள் வெறும் மீனவ கிராமங்கள் மட்டும் கிடையாது, ஃபுட்பால் மூலமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்க கிராமம். ஃப்ரீயாக இருந்தால் வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற நேரத்தில் கடற்கரை ஓரமாக பைக் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவாங்க. ஒருவேளை ஃபுட்பால் மேட்ச் இங்கே தான் நடக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. எப்பவுமே குமரி கடற்கரை மீனவ கிராமங்கள் வந்து பெருமையோட சொல்கிறாங்க, எங்களுக்கு கால்பந்து வந்து ஒரு விளையாட்டு அல்ல, அது எங்களுக்கு ஒரு அடையாளம். ஆனாலும் குமரி மீனவ கிராமத்தில் உள்ள ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஸ்டேட் லெவலையும் நேஷ்னல் லெவல்லையும் நல்ல பிளேயர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக கிடைப்பாங்க.